இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக கிரிப்டோ டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் என்ன? 2வது நீங்கள் ஸ்வாப் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, இல்லை P2Pயில் வந்து பை அண்ட் செல் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலோ, உங்களுக்கு புதுசாக சில டேக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், லீகல் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது என்ன? 3rd பார்த்தீங்கன்னா, பினான்ஸுக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவும் பயமுறுத்துறமான விஷயமா இருக்கும். ஸோ அது என்ன? 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி காயின். சில காயின்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரைவேட் காயின் அப்படின்ற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணால் நம்ம டேட்டா வந்து ப்ரைவசி சேஃபாக இருக்கும்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் ட்ரேட் பண்ணிட்டும் இருக்கிறீங்க. ஸோ அது வந்து ரியலாகவே சேஃபாக அண்ட் தென் 5th நாம் இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரிப்டோவில் நம்ம ஊறி இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிறது கிடையாது. எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் ஆர்டிக்கல் அதில் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கிரெடிட்ஸுக்கும் அவருக்கே போய் சேரும். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், என்ன பார்க்கலான்ட்டு. ரீசெண்டாக வந்து கிரிப்டோ டேக்ஸ் அப்டேஷன் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ டேக்ஸ் டிடிஎஸ்னால் என்ன, கிரிப்டோ டேக்ஸ் என்ன, அது தெரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ டேக்ஸ்ன்றது அது வேறு, டிடிஎஸ் வேறு. கிரிப்டோ டேக்ஸ்ன்றது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணதில் 30% டேக்ஸ் போடுறது. இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணலாம், லாஸும் ஆகலாம். 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து எல்லாருமே லாஸ் தான் ஆகிறீங்க. இது வந்து நான் சொன்ன ஜெரடாவோட சிஇஓ சொன்ன விஷயம். நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெளிவாக தெரியும். சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் 30% டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்தாகணும். இது வந்து ஜூலை 2022 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. பை டே பார்லிமெண்ட்டில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆக்டில் பில்லில் சில ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து தான் டிடிஎஸ்ன்றது டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்ன்னுவாங்க. அப்படின்னா சிம்பிளாக என்னென்னா, நீங்கள் கோல்டு வாங்குறீங்களோ இல்லை ஒரு லேண்டை ஓன் பண்ணுறீங்களோ, அசட்டை வாங்கும்போது அந்த சோர்ஸ் பார்த்தீங்களா, அதுக்குன்னு சில டேக்ஸ் கொடுக்கறது. ஸோ தான் டேக்ஸுக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க சோர்ஸ்லேயே. இப்போ கோல்டு வந்து ஒன் கேஜி கோல்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போதே பார்த்தா டேக்ஸ் நம்ம பே பண்ணிடும். சோர்ஸு அதான் டிடிஎஸ் 0.03% சம்திங் வரும் கோல்டுக்கு. நம்ம கிரிப்டோ டேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% அப்படி வரும். இப்போதைக்கு ரீசெண்ட் அப்டேட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதான் டிடிஎஸ். நீங்கள் பை ஆர் செல் என்ன பண்ணாலும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. இது வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஃபாலோ பண்ணலை. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ பினான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FIU கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணலை. அதனால் பினான்ஸை வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 6 to 8 months நினைக்கிறேன். ஸோ பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி திரும்பி பினான்ஸோட யூசேஜ் ரொம்ப ஹையர் ஆகிடுச்சு இந்தியாவில். அவங்க வந்து டிடிஎஸ் வந்து இன்னும் பிடிக்கல. இது டேக்ஸ் நம்ம பை அண்ட் செல் பண்ணும்போது நாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்தாகணும். ஆனால் பினான்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டேக்ஸ் ரிலேட்டட் விஷயம் எல்லாமே பார்த்தா கஸ்டமர்ஸே பார்த்துட்டோம், அது அவங்களோட விருப்பம், அவங்களோட விஷயம் நாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம 3rd பாயிண்ட் சொன்னது பார்த்தியா, பினான்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சில இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னு. அதுக்கும் இதுக்கும் இன்டர் ரிலேட்டட். ஸோ நான் இதை டேரெக்டாகவே சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பினான்ஸில் கேட்குறாங்க என்னென்னா, லாஸ்ட்டு 4 to 5 years வந்து ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி யார் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரி எங்களுக்கு கொடுங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஏன் இதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இது பினான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தா எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து சுபாஷ் கத்ரிவால் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து நமக்கு கொடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை விட்டுருக்குறாரு. அதுதான் பார்த்தா கிரிப்டோ ட்ரேடர்ஸ் டாட்ஜிங் டிடிஎஸ் வயா பினான்ஸ் அண்டர் ஐடி லென்ஸ். சரி, ஓகே ப்ரோ, இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்க. டிடிஎஸ் என்ன தெரிஞ்சிச்சு, கிரிப்டோ டேக்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு, பினான்ஸ் டேக் எதுக்கு கேட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வருதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிடிஎஸ் கிரிப்டோ டேக்ஸை வந்து பைபாஸ் பண்ணணும், நம்ம வேறு ஏதாவது ரூட் மூலிமா டேக்ஸ் பே பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். டேக்ஸ் எவர்ஷன் சொல்லுவாங்க. டேக்ஸ் அவாய்டன்ட், டேக்ஸ் எவேஷன், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இது எக்கனாமிக் அண்டு டேக்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ். அது வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று லீகலாக பண்ணால் டேக்ஸ் வந்து அவாய்டன்ஸ் சொல்லுவாங்க, இது இல்லீகலாக பார்த்தா டேக்ஸ் எவேஷன்னுவாங்க. டேக்ஸ் எவேஷன்றது பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே நம்மளோட வில்ஃபுல்லாக வேணும்னு
டேக்ஸ் பே பண்ணாமல் நம்ம போகிறது. டேக்ஸ் அவாய்டன்ஸ்னால் நம்ம டிடக்ஷன் எக்ஸம்ஷன் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேவிங்ஸ் பண்ணதால பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் செக்ஷன் 60C சம்திங் வரும். நம்ம அந்தளவுக்கு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. பட் நமக்கு கீழே பார்த்தா சம் ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிடக்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸம்ஷன் பண்ணுவாங்க. அது டேக்ஸ் அவாய்டன்ஸில் வந்துடும். இதுதான் வந்து லீகலாக பண்ணுறது, அது எந்த தப்பும் கிடையாது. பட் டேக்ஸ் எவர்ஷன்றது பார்த்தா இல்லீகல். ஸோ அது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளமேட்டிக்ஸ், பின்னாடி நீங்கள் கைது கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஸ்வாப் பண்ணுறதுனாலையோ இல்லை P2Pல ட்ரேடு பண்ணுறதுனாலையோ அதுவும் ப்ராஃபிட் வருதில்ல, ஸோ அதுக்கும் டேக்ஸ் போடுங்க. இதில் ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. பட் கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதுக்கு பே பண்ண வேண்டியதாகிடும். இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து டாக்கிங்கில் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை யாருமே. கவர்மெண்ட் சைட்லேருந்து எது கன்ஃபார்ம் பண்ணுறதோ அது மட்டும்தான் நம்ம ஒரு ப்ரூஃபாக இருக்கும். இப்போ இந்த ஆர்டிக்கல் கூட பார்த்தா இவங்க இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்றத சொல்லுவாங்களே தவிர இது வேலிடான ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா இதேமாரி இவர் வந்து நாம் சொல்லிடுவார் பார்த்தீங்களா, எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தா ஒரு ரெப்யூட்டடான ஒரு நியூஸ் பேப்பர் தான், எல்லாருக்குமே தெரியும். அதில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்னு பார்த்தா கண்டிப்பாக ரெப்யூட்டட் அண்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் ப்ரூஃப் ஒரு நல்ல கீழே ஒரு கிளர்க்கு சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அங்கே ப்ரூஃப், இது கிரவுண்ட் லெவல் ப்ரூஃப், வேலிட் ப்ரூஃப் இங்கே இல்லை. ஸோ அதான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் டாக்ஸாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸ்வாப் பண்ணுறதுனாலையோ இல்லை P2P ட்ரேடிங் பண்ணுறதுனாலையோ டேக்ஸ் போட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது, இதுக்கான சொல்யூஷன் கடைசியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 4th பாயிண்ட் பார்த்தா ப்ரைவசி காயின். நம்ம ப்ரைவசி காயின், இந்த பை அந்த ஜெர் காயின்ஸ், இந்த மாதிரி சில காயின்ஸ் இருக்குது. அதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அனுப்ப மாட்டோம், இவங்களுக்கு அனுப்புகிறோம் அனுப்பாமல், இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுதுல்ல நம்மளோட ப்ரைவசி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு டெரரிஸ்ட்டுக்கு நம்ம ஃபண்டிங் கொடுக்குறதோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபண்டு கொடுக்குறதோ இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு டேக்ஸ் கிரிப்டோவை நம்ம இன்டர்நேஷ்னல் அப்ராட்லேருந்து அனுப்புகிறதோ, இது எல்லாமே பார்த்தா நம்ம இந்த மாதிரி ப்ரைவசி காயின் நம்ம கொண்டு போனால் நம்ம டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். அதுக்கு ட்ரேடே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா USD பை அண்ட் செல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நடக்குது. பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ட்ரேசபிள், கண்டிப்பாக 100% ட்ரேசபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பினான்ஸ் வழியாக தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். வெரி சிம்பிள். உங்களோட பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் கவர்மெண்ட் கூட டைஅப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் கொடுக்கலைன்னா உங்களை கவர்மெண்ட் எக்ஸிட் பண்ண விட்ருவாங்க. உங்களுக்கு பர்மிஷன் டினை பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும். இதுலேயும் சில பேர் என்னென்னா நான் வேலெட்டுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னா சில பேர் இருப்பீங்க. பட் அதுவும் மாட்டிப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ மாட்டிக்கிற விஷயந்தான். ஏன்னா இது எக்ஸ்சேஞ்ச் பிளாக் செயின் டெக்னாலஜி, இது ரிலேட்டடாக நம்ம தனியாக வீடியோ போடுவோம். ஜஸ்ட் சின்ன ரீகேப் சொல்கிறேன். பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப சேஃபாக தான் சொல்லுவோம். பட் நம்ம யூஸ் பண்ணுற பற்றியா ஒரு நடுவில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் மீடியேட்டர், பினான்ஸ், பைபிட், பிட்கேட், பேசர், இந்த மாதிரி நிறையா எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மீடியேட்டர்ஸ் இருக்கும்போது அவங்க வழியாக நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக ட்ரேசபிள் பண்ணிடலாம். இதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது ட்ரேசபிள் பண்ணாமல். அதெல்லாம் வந்து இதிலே சொன்னால் எல்லாருக்கும் செம குழப்பமாயிடும், பயங்கரமாக ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ என்ன தெரியுதுன்னா 4th பாயிண்ட் நமக்கு ட்ரேசபிள் தெரிஞ்சிச்சு. 5th இதான் எல்லோரும் எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை 2 சொல்யூஷன் தரேன். மொதல் சொல்யூஷன் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். செகண்ட் சொல்யூஷன் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டபிள் அண்ட் தென் நல்ல நாலேஜபிளான ஒரு ஆடிட்டரை பாருங்கள். டைம் டு டைம் அப்டேட் பண்ணுற ஆடிட்டராக பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்லலான்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் இப்போ இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் நம்ம டெய்லியும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸில் வந்திருக்கும், ஷேரபிள் வந்திருக்கும். இல்லை ஏன் நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கான ஆன்சரை வந்து தனியாக செப்பரேஷனாக வீடியோ வச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி 10 to 12 minutes வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தனியாக போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க யாராருக்கெல்லாம் இதுக்கு வேணும்ன்ட்டு. ஏன்னா எவ்வளோ அர்ஜென்சி இருக்கும்போது அவ்வளோதான் நானும் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்கான வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியும். ஏன்னா ஒரு இது சொல்கிறது ஈஸி கிடையாது. இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கும்போது ரெஸ்பான்சிபிளாக
ப்ராப்பராக கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அது கொடுக்காமயே இருந்துடலாம். அது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி தவறு நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம எப்பயுமே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ணதும் கிடையாது, இனிமேல் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாராவது தேவையோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம காண்டாக்ட் நம்பர் எப்பயுமே இருக்கும் எல்லா வீடியோஸுமே. நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நம்ம டேட்டா கூட கேட்டுக்கலாம். பட் வீடியோஸில் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த இதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.